Hi guys, this is Sri Appan, Aptitude faculty. ஸோ இன்றைக்கி வந்து குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருது கரெக்டாக. ஸோ அந்த எக்ஸாமோட ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் நம்ம நார்மலாக பார்க்குறோட கொஞ்சம் வேரியபிளாக இருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில் டிஸ்கஷன் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ABCDE P1 Q1 R3 S4 T5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் which one of the following is equal to Q2 B F B7 A இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஷின் தான், ஏன்னா வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க TNPSC. ஸோ ஏக்கு பதிலாக P1 பிக்கு பதிலாக Q2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ P Q R S T U V W இந்த மாதிரி வரும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து ABCD அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்திருக்காங்க. பிக்கு வந்து ஏ எடுத்திருக்காங்க, இது வந்து ஏ, அடுத்து BCDEFG இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நம்பரும் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சரில் பார்க்கும்போது Q2க்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஸ்டார்ட்ஸ் வித் B. அடுத்து B தான் கொடுத்துருக்காங்க, அப்போ Q2 வரும். BQ2 அப்படின்னு தான் வரணும். அடுத்து F கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் ABCDE Fக்கு வந்து நம்மளுக்கு U வரணும் கரெக்டாக. அப்போ U வர்றது ஆன்சர்னால் U6. ஸோ 2 ஆன்சர் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து எஃப்க்கு அடுத்து என்ன இருக்குது, V7 இருக்குது. ஸோ V7 அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, F வந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது, G இருக்குது கரெக்டாக. ஸோ V7 அப்படிங்கிறது 7th லெட்டர். அப்போ ஏபிசியில் 7th லெட்டர் என்ன வருது, ABCDEFG G வருது. ஸோ G இருக்கிறத ஆன்சர் அப்படின்னா D தான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் நம்ம லாஜிக் அப்ளை பண்ணால் இது சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் D. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின். கோபி சோல்டு எ லேப்டாப் அட் 12% கெயின். ஸோ 12% கெயினில் வந்து சோல்வ் பண்ணியிருக்காரு. இஃப் இட் ஹேட் பீன் சோல்டு ஃபார் 1200 rupees மோர், ஒரு 1200 கொஞ்சம் அதிகமாக விற்றீங்க அப்படின்னா 20% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 20க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 8. திஸ் 8% இஸ் நத்திங் பட் 1200. அப்போ 100% என்னவாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க, எக்ஸு. ஸோ இது நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இது இங்கே வரும், இங்கே வந்து 150 வந்துடும், 2 0 அங்கே வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 15,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் ரீசனிங்கில் இதுவும் புதுசாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கொஸ்டின் தான். ஸோ எஃப்க்கு பதிலாக சி, ஓக்கு பதிலாக ஏ, எக்ஸுக்கு பதிலாக டி, இதை சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, டி போட போகிறீங்க. லாஸ்ட்டாக எக்ஸ் இருக்குது, டி போட போகிறீங்க. அடுத்து வந்து என்ன இருக்குது, இதில் ஓ இருக்குது, ஓக்கு பதிலாக நீங்கள் என்ன போட போகிறீங்க, ஏ போட போகிறீங்க. நடுவில் ஈக்கும் ஆருக்கும் நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ER அப்படியே போட்டுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, TERAT அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளான ஒரு ரீசனிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். ப்ராபபிலிட்டி 3 dice ஆர் த்ரோன் ஒன்ஸ். ஸோ 3 dice ஒரே டைமில் த்ரோ பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர்ஸ் இன் ஆல் dice. ஸோ சேம் நம்பர் அப்படின்னா 111 222. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பர் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ 3 dice அப்படின்னா எனக்கு வந்து 6/3 வரும். ஸோ ஒரு 3 கட் பண்ணிங்களா, இங்கே 1 கட் பண்ணலாம், அப்போ 6/2 வரும். ஸோ 1/36 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதுவும் ப்ராபபிலிட்டியில் ஒன் ஆஃப் தி ஈஸியான சம். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ LCM HCF ஓகேவா. ஸோ இப்போ வந்து டைம் 5. ஓகே, தெர் ஆர் 4 செல்ஃபோன்ஸ் இன் ஹவுஸ் at 5 AM எல்லாமே ஒரே நேரத்தில் பெல் அடிக்குது. ஸோ ஒரு இது வந்து 20 minutes ஒன்ஸ், 30 minutes ஒன்ஸ், 40 minutes ஒன்ஸ், அடுத்து 50 minutes ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 டைம் 20 30 40 50 இந்த மாதிரி 4 டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம LCM கண்டுபிடிக்கணும். LCM இதுக்கு வந்து 600. ஓகேவா. LCM 600 minutes அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 60ஆல் டிவைட் பண்ணால் we have 10 hours. we have 10 hours as the ஆன்சர். ஓகேவா. ஸோ 10 hours கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 மணிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில் அடிச்சிக்கணும். அதில் வந்து 10 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 3 PM. ஆன்சர் சி, 3 PM அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே. HCF எஸ், இது ஒன் ஆஃப் தி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலில் ஃபீல் பண்ண கொஸ்டின். ஸோ x³ - 8y³ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து a³ - b³ ஃபார்முலா போடலாம். a³ - b³ ஃபார்முலா என்ன, a - b into a² + b² + ab இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். a² - b² ஃபார்முலா a - b
அடுத்து ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ரெண்டுக்கு காமனாக இருக்க வந்து நம்மளுக்கு ஏ மைனஸ் பி தான் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். பட் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, கேயோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ ஏ மைனஸ் பி எனக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக எக்ஸு க்யூப் மைனஸ் 2y³ தான் வருது. ஸோ 2y இந்த ஹோல் கியூப் தான் நம்ம போட போகிறோம். இதுலேயும் நம்ம -2y தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே k அப்படிங்கிற இடத்துல -2 போட்டால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. 0 போட்டால் வராது, +2 போட்டாலும் வருது, +2 ஆர் -2லையும் வரப்போகிறதில்ல, சி மட்டும்தான் வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கேயோட வேல்யூ இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர்லேருந்து சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ திஸ் கொஸ்டின் லாஜிக் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் 1 2 2 3 3 3 ஒரு டைஸில் வந்து 1 to 6 வரை இருக்கும் இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துறாங்க. ரெண்டு டைஸ்லையுமே சேம் தான் இருக்குது. ஸோ இன் ஹவு மெனி கேசஸ் செகண்ட் டைஸ் ஃபேஸஸ் பிக்கர் தென் 1 அப்படின்னா ஃபஸ்ட் டைஸில் 1 விழுந்து செகண்ட் டைஸில் 2 விழலாம், ஃபஸ்ட் டேஸில் 1 விழுது செகண்ட் டேஸில் 3 விழலாம், ஃபஸ்ட் டேஸில் 2 விழுந்து செகண்ட் டேஸில் 3 விழலாம். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டி மட்டும்தான் ஃபஸ்ட் டேஸை விட செகண்ட் டேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஷேரிங்கில் ஓகேவா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாதிரி ஒரு ஷேரிங்கில் 4:5 கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வேணும்? பியோட ஷேர் வேணும். டோட்டல் பார்ட் 5. ஸோ 5 பார்ட்டில் மொத்தம் 9 பார்ட்டு, மொத்தம் 9 இருக்குது. பியோட டோட்டல் பார்ட் வந்து 5. ஸோ 9 பார்ட்டில் 5 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் 10,890. ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வில் பி 6050. ஆப்ஷன் சி 6050 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இதுவும் உடனே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். எஸ், டைம் அண்ட் ஒர்க்கில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ப்பா. ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஜாப் இன் 6 days, பி வந்து 12 days முடிக்கிறாங்க. ஓகேவா? ஏ வந்து 6 days முடிக்கிறாங்க, பி வந்து 12 days முடிக்கிறாங்க. ஸோ எஃபிஷியன்சி நம்ம 12 வச்சுக்கலாம். இது வந்து டோட்டல் ஒர்க் டன், 12 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க் டன். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 2, 12/6 2 வரும். பியோட எஃபிஷியன்சி 1, 12/1 1 தான் வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினா 3, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிக்கிறாங்க. அப்போ 12 ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா 3 ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 4 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி 4 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்விம்மிங் பாத் கொடுத்துருக்காங்க. 24 மீட்டர் 15 மீட்டர் வைடு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. எப்போ? கொஞ்சம் மேன் வந்து உள்ளே விழும்போது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிப்போம். ஸோ 24 × 15 இந்த வால்யூம்னா இன்னொரு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா? அது வந்து 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. ஸோ வி நோ தட் 100 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஸோ இதில் வந்து 1/100 கிடைக்கும். ஸோ ஃபார் திஸ் வி கேட் அரௌண்ட் 3.6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ வந்து நம்மளுக்கு ஈச் மென் ஹேவ் 0.1 மீட்டர் கியூப். ஸோ 3.6 வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? மீட்டர் கியூப்பு டிவைடட் பை 0.1 போட்டிங்கன்னா வி ஹேவ் 36. ஸோ ஆன்சர் 36 மென்ஸ் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா இந்த 1 சென்டிமீட்டர் வந்து என்ன ஆகும்? ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரீச்சிங் த பிளேஸ் மீட்டிங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஸ் மாதிரி இல்லாமல் யோசித்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes பிஃபோர் 8:50. 8:50க்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா 8:30க்கு இவர் வந்திருப்பாரா? ஸோ இவர் வந்த டைம் 8:30. ஸோ என்ன சொல்கிறாரு? சுனில் himself found 30 minutes earlier than a man who came 40 minutes late. ஒருத்தர் 40 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காரு. அவரை விட 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார்னா இவர் 10 நிமிஷம் லேட்டாக. ஒருத்தர் 40 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காரு, அவரை விட 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார்னா இவரே 10 நிமிஷம் லேட்டு. கரெக்டாக? அப்போ ஆல்ரெடி இவர் வந்து 8:30க்கு வந்திருக்காரு அப்படின்னா 10 நிமிஷம் லேட் அப்படின்னா 8:20 இஸ் தி கரெக்ட் டைம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இதை டைரெக்டாக போட்டிருக்கலாம். எஸ், இந்த கொஸ்டினில் தான் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா ஏ கேன் டூ ஏ ஜாப் இன் 7.5 hours, பி வந்து 20% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 100 ஒர்க் பண்ணுறாங்கன்னா பி வந்து 120 ஒர்க்கு பண்ணுவாங்க, அந்தளவுக்கு எஃபிஷியன்ட். ஓகேவா? how many hours does பி alone takes to complete the job? ஸோ நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஏ வந்து 100 ஒர்க் பண்ணுறாங்க, இது வந்து எஃபிஷியன்சி. ஏ 100 ஒர்க் பண்ணுறதுக்கு 7.5 hours ஆகுது.
பி வந்து 120 ஒர்க் பண்ணிடுவாங்க சேம் டைமில். அப்போது எக்ஸ் இப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். இந்த டேரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்திருக்கணும். பட் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக டைம் என்ன ஆகும், குறையும். ஸோ இதை நம்ம ரிவர்ஸில் போடணும். ஸோ எக்ஸை மேலே போடணும், கீழே வந்து 7.5 போடணும். ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். we have x is equal to 6 1/4 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சாய்ஸில் வந்து 6 இருக்குது, 630 இருக்குது, 6 1/4 இல்லை. ஸோ 6 1/4 தான் ஆன்சராக வரும். மேபி இந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பர்சன்டேஜில் ஒன் ஆஃப் த ஈஸியான கொஸ்டின் 20%. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்துச்சாலே பக்கத்தில் கீழே 100 போடணும். அடுத்து 30% எதோட 500. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 0 கட் பண்ண போகிறோம். 0 கட் பண்ணிக்கலாம், 0 கட் பண்ணிக்கலாம், அகெயின் 0 532 பெருக்குனா என்ன வருது, 30 வருது. ஆன்சர் 30, ஆப்ஷன் ஏ. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 என்ன கிடைக்கும், 48 கிடைக்கும். 5 ஸ்கொயர் இன்ட்டு 4 என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். இதுதான் இதோட சீரீஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 48. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வருது. நெக்ஸ்ட்டு, த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் 253. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஸோ நம்மளுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா என்னது சம்முக்கு, n இன்ட்டு n + 1/2. ஓகேவா? இதுதான் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சாய்ஸ்லேருந்து பண்ணால் போதும். ஆப்ஷன் 22 எடுத்து பார்ப்போமா. 22 இன்ட்டு 23/2 என்ன வருது, இங்கே 11 வருது. ஸோ 23யும் 11யும் பெருக்கும்போது என்ன வருது, 253. எஸ், டேலி ஆகிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் பெட்டர் வே டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகே, நீங்கள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்கு ஆன்சர்லேருந்து போது பெட்டர் வே. ஏன்னா ஸ்டெப்பர் கிடையாது, நம்மளுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ தான் இதாண்ட ஆன்சர். எஸ், திஸ் கொஸ்டின் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்களா. எஸ், 66 cm². ஸோ 2πRh தான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஃபார்முலா. இது வந்து 66 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு R இன்ட்டு H வந்து 7 கொடுத்துருக்காங்க. 66 7 கட் ஆயிரும். 22 1, இது வந்து 3. we get R = 3/2. ஸோ நம்மளுக்கு வந்து டயாமீட்டர் கேட்காங்க. டயாமீட்டர் = 2R. ஸோ இன்ட்டு 2 போட போகிறோம், இங்கேயும் 2 போட போகிறோம். 2 கட் ஆயிரும். ஸோ we got டயாமீட்டர் = 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆன்சர் 3 cm. ஆன்சர் டி. எஸ், திஸ் கொஸ்டின் நம்ம வந்து லாஜிக்காக யோசிச்சே போட்டுடலாம். ஏன் அப்படின்னா we know that இப்போ ஜென்ரலி பாருங்களேன், 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ்னால் we know that 1% லாஸ். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேம் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் வரும்னு தெரியும். ஸோ 2 year பிஃபோர் 80,000 வந்திருக்கு, டிப்ரிஷியேட் ஆகுது 4%, அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். அண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 4%, அப்போ கூடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா அது கூடுது குறையுது, இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக லாஸில் தான் வரும். ஸோ 80,000 ஆன்சர் கம்மியாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக 80,000 வராது, ஆன்சர் சியும் வராது. சரி, ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம். இங்கே பாருங்கள், 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ்க்கு 1% லாஸ் தான். ஓகேவா? ஸோ 1%னா அரௌண்ட் உங்களுக்கு 800. எது 1%க்கு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, வெறும் 4%. இது வந்து 4% இன்க்ரீஸ் 4% டிக்ரீஸ்னா 0.16% தான் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 1% தான் 800. அப்போ அது பக்கத்தில் இருக்க ஆன்சரே டி மட்டும்தான் இருக்குது. சரி, அப்போ 16% போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 128 rupees மட்டும்தான் குறைஞ்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. இல்லை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 4% குறையுதா, அப்போ 0.96. அகெயின் 4% கூடுதா, 1.04 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் இருந்து 80,000 நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக 79,872 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பட் லாஜிக்கலாக போடுறது தான் இந்த சம்முக்கு பெட்டர் வேயாக நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, திஸ் கொஸ்டின் ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணுவோமா. பிரின்சிபல் வந்து 2000 டபுள் ஆகுது. ஸோ பாருங்க, பிரின்சிபலும் சேமு, இன்ட்ரெஸ்ட்டும் சேமு. அப்படி இருக்கும்போது பி என்ன கேட்டிருக்காங்க, R/100 இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஆர் வந்து 8 கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரின்சிபலும் இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ வி காட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் = 100/8 தான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 12 போட்ட ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வில் பி 150 months. ஆன்சர் பி.
எல்சிஎம். ஸோ இது டேரெக்டாக ஒரே லைனில் சால்வ் பண்ணுற பாருங்க. எல்சிஎம் அப்படின்னா என்ன இருக்கும், கொடுத்துருக்க நம்பர் வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிவன் நம்பர். கொடுத்துருக்க நம்பரில் மேக்ஸிமம் பெரிய நம்பர் 3, இது 2.7, 0.07, 0.27, இந்த மூணுமே 3 விட சின்னது. 27 மட்டும்தான் 3 விட பெருசு. ஸோ ஆன்சர் டி. இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பரை வந்து நியூமரிக்கலாக வந்து ஃபுல் நம்பராக மாற்றிக்கலாம். மீன்ஸ் 300, 270, தென் 9. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 2700 வரும். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணனால இப்போ 100 டிவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 27 ஆன்சர் கிடைக்கும். பட் நான் இதில் ஃபீல் பண்ணது உங்களுக்கு எல்சிஎம்னா என்னென்னு தெரிஞ்சாலே போதும். அந்த கொடுத்துருக்க நம்பரை விட இது பெரிய நம்பராக இருக்கும்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் யோசிச்சு போடக்கூடிய மாதிரி கொஸ்டின் தான். பட் நான் இதுக்கும் உங்களுக்கு லாஜிக் சொல்லித்தரேன். ஸோ √7 கியூப் ரூட் ஆஃப் 7 இருக்குது. சப்போஸ் இது கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 கிடச்சிருக்கும். கரெக்டாக கியூப் ரூட் ஆஃப் 8 இருந்துச்சுன்னா இது வந்து 5. இது சப்போஸ் 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 பவர் 1/2 பவர் 1/2 இதுதான் நம்மளுக்கு 4th ரூட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த 5 4 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 வந்திருக்கும். 4ஓட ரூட் வந்து 2. அகைன் ரூட் போடும்போது 1.414 வந்துடும். கரெக்டாக. ஸோ த ஆன்சர் மஸ்ட் பி லெஸ் தென் 2 அண்ட் கிரேட்டர் தென் 1.414. இது எனக்கு ரஃபாக கிடைச்ச ஆன்சர். ஸோ எனக்கு கண்டிப்பாக √4 வராது, ஏன்னா இது 2. √2 வராது, ஏன்னா அதுவே 1.414. எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி √3 மட்டும்தான். ஏன்னா √5 வந்து நம்ம இது எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ √3 மட்டும்தான் எனக்கு ஆன்சர். ஸோ √3 வந்து 1.7 சம்திங் வரும்ல. ஸோ ஆப்ஷன் பி. 73rd கொஸ்டின் ஆப்ஷன் பி. ஸோ நம்ம வந்து எனக்கு வேல்யூ தெரியாமல் சால்வ் பண்ணோம்னா நான் இப்படி தான் இதில் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்சர் பி. எஸ், திஸ் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் லாஜிக்கலாக யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 15 மீட்டர் உனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிளோட ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு சைடு 15, ஸோ டயகனல் வந்து 17 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 17 கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் பிதாகரஸ் நான் என்ன பண்ணணும், 17 ஸ்கொயர் 289, 15 ஸ்கொயர் 225, எனக்கு 64 வருது. இதோட ரூட் எடுக்கணும். ஆன்சர் வந்து 8. ஸோ இன்னொரு சைடு வந்து நான் 8 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 15 × 8 = 120. இதுதான் ஆன்சராக நான் சொல்லணும். பட் நான் எக்ஸாம்பிள் இதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா, 15 இருக்கா, கண்டிப்பாக லென்த்து இன்ட்டு பிரெத்து தான். கரெக்டாக. ஸோ எனக்கு 15 கொடுத்துட்டாங்க, இந்த நம்பர் எனக்கு தெரியாது. பட் ஆன்சர் வந்து கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷனாக 15ல் இருக்குமா. 15 இஸ் நத்திங் பட் 3 × 5. எனக்கு சாய்ஸில் 3ஆல் டிவைட் ஆகிற ஒரே ஒரு ஆன்சர் என்னது, டி தான். அப்போ ஆப்ஷன் டி. அப்போ நான் பிதாகரஸும் கண்டுபிடிக்க தேவையில்லை, ரூட்டும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய சம் சால்வ் பண்ணலாம். ஓகே. எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். சிக்கு வந்து ஏ போட்டிருக்காங்க, ஏக்கு வந்து பி போட்டிருக்காங்க, டிக்கு வந்து சி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், சிக்கு என்ன போட்டிருக்காங்க, ஏ போட்டிருக்காங்க. டிக்கு என்ன போட்டிருக்காங்க, சி போட்டிருக்காங்க. ஓக்கு என்ன போட்டிருக்காங்க, இதில் இ போட்டிருக்காங்க. அப்போ ஏஇசின்னு வர்றது ஆன்சர். இதில் ஏஇசி வருது, ஆப்ஷன் ஏ ஏஇசி வருது. அப்போ பியும் சியும் கிடையாது. இதில் மறுபடியும் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவோம். மேலே டேனுக்கு டிக்கு என்ன போட்டிருக்காங்க, டிக்கு ஏ வரும், ஏக்கு என்ன வரும், பி வருமா. டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. சாரி, டிக்கு வந்து சி கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து பி கொடுத்தாங்க. அப்போ சிபின்னு வரணும். இதுவும் சிபி தான் இருக்குது, இதுவும் சிபி தான் இருக்குது. ஆனால் எண்ணுக்கு எனக்கு வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே போட்டுறணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா இதில் மறுபடியும் ஏ போட்டால் என்னது, எனக்கு தப்பாயிருது. அதனால் ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. GDR அங்கே ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து BMP, அப்போது ஒரு 2 நம்பர் விட்டு ஒன்று போய்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, டி ஒரு இது விட்டு 4, அடுத்து இது. அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகணும், அடுத்து எம்மில் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு இது விட்டு என்ன எடுக்கணும், இங்கே என்ன இருக்குது, கியூ இருக்குது. ஸோ MNQ அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எஸ், ஃபைனலி இங்கே பாருங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து 68,000க்கு. ஸோ 68,000 நம்மளுக்கு தெரியும், PNR/100 தெரியும். ஸோ பிரின்சிபல் போட்டாச்சு. எனக்கு நம்பர் ஆஃப் இயர் 9 கொடுத்துருக்காங்களா. ஸோ 9/12ன்னு போட்டுக்கிறேன். சரி, ஏன்னா வந்து மந்த் வந்து இயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 16 2/3 48 50/3ன்னு போட்டுக்கலாமா. சரியா, ஃப்ராக்ஷனில் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 100 கீழே 100 வரல, PNR/100ல் நான் போட்டாச்சு. ஸோ இப்போ கட் பண்ண போகிறேன். 0 0 இங்கே வந்து என்ன பண்ணலாம், இது வந்து 1, இது வந்து 2 எடுத்துக்கலாம். அடுத்து 3 3 9, அடுத்து 4 3 12, அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணணும். 68,000 8ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு காட் ஆப்ஷன் பி 8,500. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 8,500 அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஏபிசி 2:3:4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பை பி, பி பை சி, சி பை ஏ, இதை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ அதுக்குள்ளே வேல்யூ அப்படியே ஏபிசி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2/3, அடுத்து 3/4, அடுத்து 4/2, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியுமா, சிம்பிளாக ஒரே லைனில் நீங்கள் எழுதுறீங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் மேலே உள்ள நம்பரை அப்படியே வச்சுக்கணும், ரிமைனிங் டேர்ம்ஸில் உள்ள டினாமினேஷனில் உள்ள நம்பரை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதுக்கு 2 வச்சுக்கலாம். ரிமைனிங் இதில் என்ன இருக்குது, 4 × 2. ரெண்டாவது இதில் 3 மேலே இருக்குது, அதை வச்சுக்கலாம். ரிமைனிங் இதில் 3 × 2, கீழே உள்ள 2 நம்பரை நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து 4 அப்படி நம்ம வச்சுக்கலாம். மீதியில் 3 × 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். காமனாக இருந்தால் டைம் கட் பண்ணலாம். எனக்கு 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, வேறு எதுவும் காமனாக இல்லை. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 8:9:24. இது டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ குரூப் 2 எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸுக்கு படிக்கணும். அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சியில் அதர் எக்ஸாம் குரூப் 4 வரப்போகுது. அடுத்து குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தென் எனி டவுட்ஸ் கொரிஸ்னாலும் போடுங்க, நம்ம சால்வ் பண்ணி நிறையா வீடியோஸ் போடலாம். சரியா? தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.